ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டேட்டில் இருந்து மந்த்தை வந்து கொண்டு வர முடியும், எப்படி வந்து ஒரு டேட் இருக்குது அதிலேருந்து வந்து மந்த் வேல்யூவை வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கெட் பண்ண முடியும் எக்ஸலில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இதுக்கு மொத்தம் 3 மெத்தட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த 3 மெத்தட்ஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வேணாலும் ஒரு டேட்லேருந்து நீங்கள் வந்து மந்த்தை வந்து கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் செல். இப்போது இந்த ஒரு செல் இருக்குது, இதுலேருந்து உங்களுக்கு வந்து மந்த் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபார்மேட் செல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வந்து கஸ்டம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கும். இதில் இந்த இடத்துல வந்து உள்ளதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 4M மட்டும் போட்டிங்கன்னா சாம்பிள் வேல்யூ வந்து பர்ஃபெக்டாக வந்து மே அப்படின்னு வந்தோடனே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான மந்த் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பர்ஃபெக்டாக வந்து மாறிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் உள்ள இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு இது வந்து டிஸ்பிளே ஆகிறது அந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து மந்த்தை வந்து மாற்றிருக்க ஒழிய இந்த செல்லுக்குள்ளே ஏற்கனவே இருந்த இந்த டேட் வேல்யூவை வந்து இது வந்து மாற்றலை. இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ இதுக்கு இந்த செல்லை வச்சு நீங்கள் ஏதாவது ஃபார்முலா வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மெயின் எடுத்துக்காது, இந்த டேட்டை தான் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து மெத்தட் 1. ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகிறத உங்களுக்கு வந்து மாற்றி காட்டியிருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இருக்குது, அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்முலா. இப்போ இது எப்படி அந்த டெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த வேல்யூ தான் உங்களுக்கு வந்து மாற்றணும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கம்மா போடுங்க. என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மந்த்து தானே வேணும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டபுள் கோட்ஸுக்கு உள்ள ஒரு 4M அங்கேயும் போட்டிங்களா, அதே மாதிரியே இதையும் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கரஸ்பாண்டிங் மந்த் வந்து வந்துடும். ஓகேவா? இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அந்த மந்த் வேல்யூவை வந்து டேட்லேருந்து வந்து எடுக்க முடியும். ஆனால் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து நான் காப்பி அண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பாருங்கள், இந்த செல்லுக்கு உள்ள வேல்யூவும் கூட மே அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஸோ டோட்டலாக அந்த வேல்யூவே வந்து இந்த டேட்டில் இருந்து நமக்கு வந்து மே அப்படின்னு வந்து மாறிடுச்சு. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு ஃபங்க்ஷனில் கூட ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ மெத்தட் 1க்கும் மெத்தட் 2க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் மட்டும் நீங்கள் அந்த பார்க்குறத அந்த ஃபார்மேட்டிங்கை மட்டும் மாற்றுறது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்டில் வந்து அப்படியே அந்த வேல்யூவையே மாற்றி அதிலேருந்து மந்த் வேல்யூவை கெட் பண்ணுறது வந்து செகண்ட் மெத்தட். அடுத்து வந்து இன்னொரு மெத்தட் வந்து ஒன்று இருக்குது, அது வந்து தேர்ட் மெத்தடு. அதில் வந்து சூஸ் அண்ட் மந்த் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டேட்டில் இருந்து நீங்கள் வந்து மந்த்தை வந்து கெட் பண்ண முடியும். அதற்கு வந்து என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. தென் இண்டெக்ஸ் அந்த நம்பர்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்த். இப்போ நீங்கள் மந்த் ஆஃப் ஏதாவது ஒரு மந்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சீரியல் நம்பரை தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். அதாவது 1 2 3 4 5 6ன்னு 12 வரையும் வரும். ஸோ இந்த இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து வரணும். ஸோ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வேல்யூ 1 வேல்யூ 2, அதாவது 1 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஜான் அப்படின்னு வந்து நான் போடுறேன். தென் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு வந்து வேல்யூ வந்து இப்படி வந்து இந்த எரர் வந்து வந்திருக்கு. நான் ஏற்கனவே வந்து சீக்கிரம் இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஏன்னா இப்போ இது எதுக்கு வேல்யூ அப்படின்னு வந்து இன்கரெக்டாக எரர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 5th மந்த் இல்லையா, 5th மந்த்துக்கான நம்பருக்கான வேல்யூவை நம்ம இங்கே வந்து போடவே இல்லை. அதனால தான் இங்கே வந்து எரர் கட்டியிருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மந்த் 1ன்னு இருந்தால் இது 2 3 4 5 6 7 வரைக்கும் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். நீங்கள் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 12 மந்த்ஸுக்குமே போடுங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இப்போ என்ட்ரு கொடுங்க, மே அப்படின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா மந்த்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபுல் மந்த் லெட்டர்ஸுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரிசல்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வரும். இப்படி தான் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து டெக்ஸ்ட் ஃபார்முலாவிலேருந்து உங்களுக்கு வந்து இது வேல்யூவாகவே வருதோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலாலையும் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூவாகவே வந்துடும். உள்ள ஒரு வேல்யூ வெளில ஸ்க்ரீனில் வந்து வேறு வேல்யூ அப்படி வந்து தெரியாது. ஜஸ்ட்டு இது வந்து உள்ளேயும் வந்து மாறிடும். ஓகேவா? இப்படி தான் வந்து மெத்தட் 3 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மந்த்தை வந்து டேட்டில் இருந்து கெட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். 3 மெத்தட்ஸுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியாக வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களும் நீங்களும் சேர்ந்து எக்ஸல் வந்து நிறைய கற்றுக்கங்க. தேங்க்யூ.